யாழ்ப்பாணத்தில் உங்களுடைய கனவு இல்லங்களை நீங்கள் நிர்மாணிக்கல விடக்கூடிய மிக முக்கியமான 10 தவறுகள். இந்த தவறுகளை நீங்கள் விடுவீங்களாக இருந்தால் நீங்கள் கட்டுகின்ற இந்த கனவு இல்லங்கள் உங்களுக்கு திருப்தி தராமல் போகலாம். அது மட்டுமல்ல, பல லட்சம் ரூபாய் நஷ்டங்கள் ஏற்படலாம். நீங்கள் மனவிரக்தி அடையலாம். ஆகவே இந்த தவறுகளை நீங்கள் விடாமல் இருப்பதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதனைத்தான் இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கனவு இல்லங்களை நிர்மாணிக்கின்ற பொழுது நீங்கள் முதலாவதாக விடக்கூடிய ஒரு பெரிய தவறாக இருக்கக்கூடிய விடயம், இந்த ஒப்பந்ததாரர்கள் அவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது குறைந்த அளவிலான பட்ஜெட், யார் எந்த ஒப்பந்ததாரர் குறைந்த ஒரு பட்ஜெட்டை கூறுகிறார் என்பதனை பார்த்து நீங்கள் ஒப்பந்ததாரரை தெரிவு செய்வீர்கள். இது ஒரு அடிப்படையில் தவறான விடயம். நீங்கள் குறைந்த செலவில் கட்ட வேண்டும் என்பது ஒரு புறம் நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதற்காக எந்த ஒப்பந்ததாரர் குறைந்த விலையை தருகிறாரோ அவரைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து தெரிவு செய்வீர்களாக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் குறைந்த விலை என்பது எப்பொழுதும் நல்ல வேலை என்பது அர்த்தமாகாது. ஆகவே எந்த தரத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அந்த தரத்திற்குரிய செலவு என்பதும் இருக்கின்றது. கூடிய அளவிலான செலவினை உடைய ஒரு வேலையாகத்தான் அது இருக்கும், தரமான வேலைகள். ஆகவே அந்த தரத்திற்குரிய விலையை யார் தருகிறார்கள் என்பதனைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி குறைஞ்ச விலையில் நீங்கள் தெரிவு செய்வீர்களாக இருந்தால் அவர்கள் குறைந்த தரத்திலான சீமெண்டை பாவிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. குறைந்த தரத்திலான இரும்புகள் கம்பிகளை பாவிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தரமில்லாத மின்சார பொருட்கள் மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அது பிற்காலத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு பழுது பார்க்கின்ற செலவை அதிகரித்து விடும். ஆகவே அந்த செலவை எல்லாத்தையும் சேர்த்து மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பிறகு செலவழிக்கிறதிலும் பார்க்க முதலே உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் உங்களுக்கு வீடு தேவை என்றதை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அந்த குவாலிட்டிக்குரிய கொஸ்ட்டை யார் எக்ஸாக்டாக சரியாக சொல்கிறாரோ அந்த ஒப்பந்ததாரரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமானதாக இருக்கும். அடுத்த இரண்டாவது விடயம் உங்களுடைய வீட்டினுடைய வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பை நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து வருபவர்களாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஏற்ற போல நீங்கள் வடிவமைத்துக் கொள்வது, இதுவும் நீங்கள் விடக்கூடிய ஒரு தவறாக இருக்கின்றது. உண்மையில் யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலையை கருத்தில் கொள்ளாமல் விட்டால் அது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு சில வருடங்களில். ஆகவே இங்கே யாழில் இருக்கக்கூடிய காலநிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் வீட்டை வடிவமைப்பு செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, அதிக அளவில் கண்ணாடி வேலைப்பாடுகளை கொண்டு வரது, மற்றது குறைந்த அளவிலான காற்றோட்டம் இருக்கத்தக்கதாக, ஏசி இருக்குத்தானே என்று குறைந்த அளவிலான காற்றோட்டம் இருக்கத்தக்கத மாதிரியான பிளான், ரூமுகளை கணக்கவாக போட்டு ஸ்பேஸுகளை சின்னனாக்கி அந்த மாதிரியான வடிவமைப்பு செய்கிறது. மற்றது வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியவாறான வடிவமைப்புகள், அதாவது கூரையை பதிச்சு போடுறது, அல்லது அது வெளிநாட்டு ஸ்டைலாக இருக்கலாம், சீலிங் சீட்டுகளை ஒவ்வொரு சைஸில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டினுடைய வெப்பத்தை மிகவும் அதிகரித்து விடக்கூடும். இவ்வாறான விடயங்களால் வீடு மிகவும் சூடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த தவறை தவிர்ப்பதற்கு யாழ்ப்பாணத்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான வீட்டு வடிவமைப்பை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது முக்கியம். அடுத்த விடயம், உங்களுடைய கட்டுமான பணிகளை நேரடியாக நீங்கள் கண்காணிக்காமல் இருப்பது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றீர்கள் என்பதனால் மாதக்கணக்கில் வேலை எப்படி நடக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களும் இறுதியாக தான் பார்ப்பீர்கள். அது உண்மையில் தவறான விடயம். நீங்கள் செய்ய வேண்டியது வாரம் வாரம் அவர்களிடமிருந்து அப்டேட் கேட்கணும், அவர் ரிப்போர்ட் தரணும். அதாவது உங்களுடைய பணிகளை செய்பவர்கள், நிர்மாண பணிகளை செய்பவர்கள் அப்டேட் தர வேணும், வீடியோ அப்டேட் தர வேணும், ஃபோட்டோ அப்டேட்ஸ் தர வேணும். அதுகளை பார்த்து நீங்கள் என்ன வேலை நடக்குதுன்றதை உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே நேரம் வீடியோ கொள்ள கூட நீங்கள் உங்களுடைய அந்த வேலைகளை கண்காணித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த எழுத்து மூல ஒப்பந்தம் இல்லாமல் வேலையை தொடங்குவது. நான் ஏற்கனவே சொன்னால் இந்த மிக குறைந்த செலவுத்தார ஒப்பந்ததாரரை செலக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான தவறு, அந்த எந்த ஒப்பந்ததாரர்களாக இருந்தாலும் எழுத்து மூல ஆவண ஒப்பந்தம் இல்லாமல் வேலையை நம்பி காசையும் கொடுத்து தொடங்குறது. ஆகவே வாய்மொழி ஒப்பந்தம் என்றது எதிர்காலத்தில் பயனே இல்லாதது, பிரச்சனையை உருவாக்கும். ஆகவே எழுத்து மூல ஒப்பந்தம் இருக்க வேணும். மொத்த தொகை எவ்வளவு வீட்டுக்கு செலவாக போகுது,
வேலை வந்து எப்போ முடிக்க போயினோம், எந்த காலப்பகுதியில் வந்து வேலையை முடிக்க போயினோம், அதே நேரம் இந்த நிர்மாண பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களினுடைய தரம், தாமதங்கள் ஏதும் நிகழுமாக இருந்தால் அந்த தாமதத்திற்குரிய நிபந்தனைகள், இவை எல்லாமே வந்து உங்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவினர்களை மட்டும் நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைப்பது. அதாவது உங்களுடைய வீடு கட்டப்போயின ஒரு ஒப்பந்ததாரர்கள் வந்து நிர்மாணிக்க போயினோம்னு சொன்னால் அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அல்லது உங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து நீங்கள் விடுவீங்கள். அண்ணன் பார்த்து கொள்ளுவார், தம்பி பார்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் செலவுகள் வந்து அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. தரமில்லாத பொருட்கள் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டுமான வேலைகள் தாமதமடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான குடும்ப உறவுகள் கூட பாதிக்கப்படலாம். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் மேற்பார்வைக்கு விடாமல் அதுக்கண்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஆக்களை வந்து மேற்பார்வைக்கு விடுறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்த விஷயம், எதிர்கால தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் வீடுகளை நிர்மாணிப்பது. இப்போ வீடுகளை நிர்மாணிக்கல வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள் இந்த வீட்டுக்கு தேவைப்படும் அல்லது இந்த வீட்டில் இருக்க போகிறார்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படும் என்பதை வந்து கருத்தில் கொள்ளாமல் நிர்மாணிச்சிருவீங்க. ஆகவே அந்த தவறை தவிர்க்கிறதுக்கு எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணணும். அதாவது முதியவர்களுக்கான வசதிகள் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க வேணும், குழந்தைகளுக்கான வசதிகள் வீடுகளில் எப்படி இருக்க வேணும், ஒருவேளை வாடகைக்கு விட போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கான வசதிகள் எப்படி இருக்க வேணும். அதே நேரம் இப்போ வந்து டெக்னாலஜி புரட்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதி. ஆகவே சோலர் சம்பந்தமான வசதிகள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, அடுத்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குரிய சார்ஜிங் வசதிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, மழை நீரை சேகரிப்பதற்கான விஷயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்குமென்னு சொல்லி சொன்னால், எதிர்காலத்தில் தேவை இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதையும் சேர்த்து திட்டமிட்டு கொள்வது வந்து சிறப்பானதாக அமையும். அடுத்தது செலவுக்கான கூடுதல் நிதி. இது வந்து மிக முக்கியமானது. எப்போவுமே ஒரு வீட்டை கட்டைகளை வந்து ஒப்பந்ததாரர்களோடு நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்த தொகையை காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் கட்டாயம் செலவாகும். அது வந்து ஒப்பந்த நிபந்தனைக்குள்ளேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் காசு கையில் வச்சுருக்கணும். அது வந்து எப்படியும் வந்து ஒரு வேலையை செய்யக்கலாம், அது அந்த வேலை வந்து பெருப்பிக்கலாம், எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் வரலாம், அதுக்கு செலவுகள் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய மொத்த பட்ஜெட்டில் ஒரு 10% காசு அல்லது 20% காசை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்க வேணும் மேலதிக செலவுகளுக்காக. அடுத்த விஷயம் வந்து வீட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்களை வந்து புறக்கணிப்பது. வீடு வந்து எம்டியாக இருக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதோட பாதுகாப்பில் வந்து கவனம் எடுத்துக்கொள்ள வேணும். ஆகவே சிசிடிவி கண்காணிப்பு வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் சிஸ்டம் தேவைப்பட்டால் அதை பொருத்தி கொள்ள வேணும். மற்றது தேவையான மின் ஒளி வசதிகள் எல்லா இடத்துலையும் வந்து வெளியால் தேவையான மின் விளக்குகளை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். மற்றது கேட், வீட்டுக்குரிய கேட் வந்து சும்மா சாதாரணமான எல்லா வீட்டை வடிவாக கட்டி போட்டு சிலர் அதை வந்து மிக குறைஞ்ச செலவில் தரமில்லாமல் செய்து போடுவினோம். அதை வந்து மிக தரமானதாக பாதுகாப்பானதாக கேட்டை வந்து போட்டு வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், இந்த வீட்டினுடைய முதலீட்டு மதிப்பு, அதை பற்றி கொஞ்சமும் கவனம் இல்லாமல் வந்து வீட்டை கட்டி முடிக்கிறது. ஆகவே ஒரு வீடண்டைகள் அது வந்து ஒரு முதலீடாக உங்களுக்கு பயன்படக்கூடியது. ஆகவே அந்த முதலீட்டு எண்ணத்தில் வந்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி அதற்குரிய செலவினை செய்ய வேண்டும். அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த பகுதியில் நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்டுறீங்களோ அந்த இடத்துல எதிர்கால மதிப்பு அந்த காணிக்கும் வீட்டுக்கும் எப்படி இருக்கும் என்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். எதிர்காலத்தில் அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்குரிய செலவுகள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணும். அடுத்தது திருப்ப விற்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இது மதிப்பு வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அதையும் யோசிக்க வேணும். அடுத்தது வாடகைக்கு விட போகிறீர்களாக இருந்தால் அதற்குரிய வாய்ப்பு அந்த இடத்தில் இருக்கிறதா என்பதையும் பார்க்கணும். இதெல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வீடு கட்டுறது தான் சிறப்பானதாக இருக்கும். இறுதியான விஷயம், நீங்கள் விடக்கூடிய தவறு அதுதான் மிக முக்கியமானது. காணியை முழுமையாக, அதாவது காணி வாங்கி வீடு கட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் காணியை முழுமையாக சட்ட ரீதியாக சரிபார்க்காமல் காணியை வாங்கி வீட்டினை கட்டுறது. ஆகவே தேவையான ஆவணங்கள், உறுதி, திட்டப்படம், காணி எல்லைகள், மற்றது வழக்குகள் ஏதாவது இருக்கா, அடமானத்தில் இருக்கா, வீதியினுடைய உரிமை, நகர அபிவிருத்தி அல்லது பிரதேச சபையிலிருந்து அனுமதிகள் ஏதாவது கோரப்பட வேண்டியிருக்கா, வீடு கட்டுறதுக்கு முன்னம் எடுக்க வேண்டிய சபை அனுமதி, இது எல்லாத்தையும் வடிவாக பார்த்து தான் நீங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை நிர்மாணிக்க வேண்டி இருக்கும். இந்த காணி வாங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்பது தொடர்பாக நான் இன்னும் ஒரு காணொலியும் செய்திருப்பேன். தேவைப்படுறார்கள் போய் பார்க்கலாம் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தில்.
இவ்வளவும் தான் இந்த வீடு கட்டைகளை விடக்கூடிய இந்த மிகப்பெரிய தவறுகளாக இருக்கிறது. 10 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.